இந்த தொடர்வண்டியின் பாதையை பாருங்கள். இந்த தொடர்வண்டி பாதையில் தான் ரயில்கள் பயணிக்கின்றன. இந்த குறுகிய வழியில் தான் பயணிக்கின்றன. அது தனக்கான இடத்தை உருவாக்கி கொண்டு, தனக்கான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து உருவாக்கி கொண்டு அதன் மூலம் தான் பயணிக்கிறதே தவிர வேறு எதிலும் பயணிப்பது இல்லை. சூரியனை கூட பார், அது மாலை நேரம் ஆனதும் தன்னுடைய வேலையை சரியாக செய்து முடித்துவிட்டு மாலை மறைந்து கொள்கிறது. இரவில் நிலா வந்து விடுகிறது. சாலையில் கூட பாருங்கள், மக்கள் அவரவர்கள் வேலையை செய்துவிட்டு வீட்டிற்கு செல்வது, அவரவர்கள் வாழ்க்கையை அவரவர்கள் பார்த்து கொள்கிறார்கள். இந்த தண்டவாளமே நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த தண்டவாளத்தில் இரு பக்கமும் சரியான அளவு ஏற்படுத்தி கொண்டு அதன் வழியாகத்தான் தொடர்வண்டி தொடர்ந்து பயணம் செய்கிறது. அதுபோல் உங்களுக்கான ஒரு சரியான பாதையை ஏற்படுத்தி கொண்டு பிறகு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பயணியுங்கள். உங்கள் வெற்றி உங்களை தேடி வரும். உங்களுக்கானதை நீங்களே உருவாக்கி கொள்ளுங்கள். அப்பொழுது தான் எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களால் எந்த நேரத்தில் என்ன முடிவு எடுக்க முடியும் என்பதை நீங்களே முடிவெடுக்க முடியும். சற்று பாருங்கள், வானம் எவ்வளவு அழகாக இருந்தாலும் அதன் வேலையை கச்சிதமாக செய்து கொண்டு முடித்துவிட்டு இருக்கிறது. அதுபோலத்தான் நமக்கான வேலை என்னவோ அதை நாம் சரியாக செய்துவிட்டு நாம் இருப்போம். நமக்கான வாழ்க்கை, நம்மளுடைய வாழ்க்கை நம்ம கையில்தான். தொடர்வண்டி பயணிப்பதை ஒரு சிறிய குறுகலான பாதைத்தான். ஆனால் அந்த பாதை ஒருவரால் வடிவமைக்கப்பட்டு சரியான முறையில் அது பயணிக்கும் வகையில் ஏற்படுத்தப்பட்டு பின்னர் அதன் பிறகே ரயில் தொடர்வண்டி பயணிக்க ஆரம்பிக்கிறது. அப்பொழுது தானே வெகு தொலைவில் பயணிக்க முடியும். ஏதோ சில தூரங்களோ சில கிலோமீட்டர்களோ பயணிக்கப் போவதில்லை. அதனால் உங்களுக்கான எல்லா நிலையையும் நீங்களே ஏற்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்கானதை நீங்களே தேடி கண்டுபிடித்து சரியானதை நீங்களே செய்யுங்கள். அப்பொழுது தான் வாழ்க்கையில் வரும் எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்களாகவே முடிவெடுக்க முடியும். அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியே வர முடியும் என்பதை உங்களால் கற்றுக்கொள்ள முடியும். அதனால் தான் சொல்கிறேன், உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் தான் சரி செய்ய முடியும். வேறு ஒருவர் உங்களுக்கு உதவ முடியாது. உனக்கான பிரச்சனை எதுவாயினும் அதை நீயே சரி செய்ய கற்றுக்கொள். அப்பொழுது தான் வாழ்க்கையில் நீ சிறந்தவளாகவும் மாற முடியும். உதாரணமாக எடுத்துக்கொள், இந்த தொடர்வண்டி எவ்வளவு தூரம் பயணிக்கப் போகிறது, இந்த தண்டவாளங்கள் எப்படி உருவாக்கப்பட்ட பிறகு தொடர்வண்டி பயன்படுத்தப்பட்டது. அழகாக சற்று அப்படியே நேரெதிராக திரும்பி பார்த்தால் சாலையோரம் மக்கள் அவரவர்கள் வேலையை செய்துவிட்டு அவரவர்கள் வீட்டிற்கு செல்கிறார்கள். அவரவர்கள் வாழ்க்கையை அவரவர்கள் தான் தேர்ந்தெடுக்கிறார்கள். அதுபோல உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே தேர்ந்தெடுங்கள். உங்களுக்கான பாதையை நீங்களே உருவாக்கி கொள்ளுங்கள். உங்களுக்கானது எதுவாயினும் அது சிறந்ததாகவே இருக்கட்டும். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாகவே நடக்கட்டும். இறைவனின் அருளும் உங்களுக்கு கிடைக்கட்டும். இனிய இன்பமான வாழ்க்கை உங்களுக்கு தொடங்கட்டும். இன்பமாய் வாழுங்கள். வாழ்க்கையில் நீங்கள் எப்பொழுதும் எடுக்கும் முடிவு உங்களை சார்ந்ததாகவே இருக்கட்டும். மற்றவர்களை சார்ந்து ஒருபோதும் இருக்க வேண்டாம். உங்களுக்கான நாள், உங்களுக்கான நேரம் எல்லாவற்றையும் நீங்கள் தான் உருவாக்கி கொள்ள வேண்டுமே தவிர வேறு யாரும் உங்களுக்கு உருவாக்கி தர மாட்டார்கள். உன்னுடைய வாழ்க்கையை நீ சிறப்பாகவும் அழகாகவும் மாற்றிக்கொள். காலை சூரியன் எவ்வளவு அழகாக இருக்கிறது, மாலையிலும் அதன் அழகு தெரிவது போல உங்கள் வாழ்க்கை எப்பொழுதும் அழகாக இருக்கட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எனக்கு தாருங்கள். மேலும் இது போன்ற நல்ல
வார்த்தைகளை நான் உங்களுக்காக செய்வேன். எனக்கு உதவி செய்யுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எனக்கு தாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.